டிஎன்பிசிலாம் மன்னிக்க முடியாத குற்றம். எழுதி வச்சுக்கோங்க, அது 2வது தடவை. 23 ஒரு தடவை, 26 2 தடவை பங்கிலிங் நடக்கும். அன்பிரசிடென்ட்டுங்க. அது ஒன்று தான் உனக்கு வேலை, அதை நடத்த துப்பு இல்லை. அட்லீஸ்ட் அலோகேஷன் பண்ணுறீங்க, முன்னாடி 4 பேர் எப்படின்னு அந்த எக்ஸாம் சென்டரில் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க, அப்போ கூட ஏதோ வெரிஃபை பண்ணல. எலெக்ஷன்னால இவிஎம் டெஸ்ட் பண்ணுறான்ல, மன்னிக்க முடியாத குற்றங்க அது. சொன்ன மாதிரி எத்தனை பேர் ஏஜ் பார் ஆகுது, எத்தனை பேர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல மென்டல் எவ்வளோ, எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கை, எத்தனை 2 தலைமுறையை பாதிக்கும்ல. இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை அதை சொல்லுங்கள். இன்னும் 1000 பேச்சு பேசுகிறீங்களே, ஒரு மீடியா அதை டிபேட்டுக்கு எடுத்தானாங்க. நாடா இது சுடுகாடுங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாடு வரலாறுலேயே மீடியா கொலாப்ஸ் ஆனது கிடையாதுங்க. பிஜேபியை எதிர்க்க வேண்டிய விதத்தில் எதிர்க்கணும். பிஜேபி எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருக்கணும், திமுகவை ஆதரிக்கணும். மதச்சார்பின்மைன்ற உன்னதமான கோட்பாட்டுக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் இங்கே நடக்கிற தப்பு எல்லாத்தையும் பொத்திக்கின்னு இருந்தீங்கன்னா, கண்ணை மூடின்னு மகாத்மா காந்திக்கு பிடிச்ச 3 குரங்கு பொம்மை மாதிரி கண்ணை மூடின்னு காதை மூடின்னு வாயை மூடின்னு தானே இருக்கீங்க. பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை இலக்கத்துக்காக எல்லா பாவத்தையும் அனுமதிப்பீங்களா? அது இது கூட்டணி அரசு இருந்தால் கூட நீ பொத்தின்னு இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். இது அவங்க திமுக கவர்மெண்ட்டு, நீ எதுக்கு இந்த கவர்மெண்ட்டை முட்டு கொடுக்குற? அப்புறம் இதில் கிரெடிட் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. திமுக அரசின் சோகால்டு அச்சீவ்மெண்ட்ஸை கிரெடிட் பூரா திமுகக்கு. நடக்கிற பிரச்சனைகள், குழப்பம், குளறுபடி, அட்டூழியங்களுக்கு பொறுப்பு பகிர்ந்து அளிக்கப்படுது. என்னாலாம் டிஎன்பிசிலாம் மன்னிக்கவே முடியலங்க. ஒரு டிபேட் இல்லை, ஒரு எடிட்டோரியல் இல்லை. எடப்பாடி பேர் நடந்தால் குதிச்சிருப்பானுங்களா, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும். சிலதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள்ங்க.